பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் ஆடிய ஆட்டம் என்ன அப்படின்ற டாஸ்க்கை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்கிரேட்லேயே எனக்கு ஒரு விதமான அன்ஃபேர் தெரியுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அந்த அன்ஃபேர் என்னன்றதையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்து ரெண்டு பேரோட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் ப்ரோமோல ஒன்னுல பார்த்தீங்களா, அந்த பர்ஃபார்மன்ஸ் தீயா இருந்துச்சு அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து ஜாக்லின் போய் சௌந்தர்யா கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் சாச்சனாமல செம கடுப்புல இருக்காங்க. அந்த கடுப்பையும் பார்க்க முடியுது. முத்துக்குமரன் மற்றும் ரயன்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, இந்த டாஸ்கை அப்கிரேட் பண்றாரு. ஓகே, ஸோ ஆட்டம் என்ன அப்படின்றத என்ன பண்றாங்கன்னா, அந்த 8 வைல்ட் கார்டுல இருந்து வந்திருக்கவங்க டாப் 8 கண்டஸ்டன்ஸை பேர் அப் பண்றாங்க. இதுதான் நான் முதல்ல ப்ரிடிக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த பேர் அப் தான் வரணும், பேர் அப்பை பேஸ் பண்ணி டான்ஸ் ஆட வச்சா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே பேரை டிசைட் பண்ணிட்டாங்க. பேரப் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு இது எலிமினேஷன் கார்டு விஜய் சேதுபதி எடுத்துன்னு வரல, அதே மாதிரி கார்டு ஒன்று கொடுத்துட்டு என்ன சாங்கன்னு கொடுத்துட்டாங்க. பேர் யாருன்னு தெரியாது. ஸோ அவங்களே பேர் பண்ணி இந்த ஒரே சாங்கை மட்டும் கொடுத்துருப்பாங்க. அவங்க பேசக்கூடாது நடுவில். இப்போ சௌந்தர்யா கிட்ட ஒரு கார்டு இருக்குன்னா, அதே கார்டு இன்னொரு நபர் கிட்ட இருக்கும் அந்த வைல்ட் கார்டில். அவங்க பேசாமல் அதை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி டான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்றதான். ஆனால் இதில் ஒரு மெயினான ரூல் என்னன்னா, டான்ஸ் மட்டும் கிடையாது. டான்ஸு நடனம் இல்லை, நீங்கள் கிரியேட்டிவிட்டியாக சுவாரஸ்யமாக என்ன பண்ணுறீங்க தான் முக்கியம் அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஓகே, டான்ஸ் ஆடணும், நடிக்கணும், இதெல்லாம் இப்போ இதுலேயே கிடையாது. அதை நீங்க எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்குறீங்கன்றது தான் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி கார்டை கொடுத்துட்டாங்க. எல்லாம் அதுக்கு ஒரு பக்கம் தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. இதுல எனக்கு இதுதான் அன்ஃபேர் அப்படின்றது பாக்குறேன். இதுல தெளிவா நீங்க யோசிச்சு பாருங்க. நேற்று ஒரு 6 பேரை டெலிகாஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. 6 பேரை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதில் குறிப்பாக பவித்ரா, அருண், அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் யார், 3 பேருக்கு வந்து நேற்று அந்த சாங்கை போட்டு ஓட்டிங் ஏற்றுறதுக்கான முயற்சி பண்ணியிருப்பாங்க. பவித்ரா, அருண் மற்றும் சௌந்தர்யா, இந்த 3 பேர் ஓட்டிங்கில் இருக்கவங்க முதல் நாளே ஓட்டிங்கு போகிறதுக்கு ஸோ அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் வந்து ரயான் கொடுத்தாச்சு, விஷால் தான் கொடுத்தாச்சு. ரயான், விஷால் 5 டாப் 8ல இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு வீடியோ டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ சடனா வந்து நீங்க என்ன மாத்துறீங்க, ஸோ அந்த டியூவலா மாத்திடுறீங்க. அப்போ இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தீபக் எங்க காணும், முத்துக்குமரன் எங்க காணும், இது ஜாக்லின் எங்க காணும். இந்த 3 பேருக்கு அன்ஃபேர் அப்படின்றத நான் ஆணித்தரமா இங்க பதிவு பண்ணிக்கிறேன். ஒன்று, இந்த கான்செப்டை முடிச்சிருக்கணும். நீங்க எப்படி இண்டிவிஜுவல் டான்ஸஸ் ஆர் முடிச்சிருக்கணும். மேபி லைவ்ல வருதா வரலையான்னு எனக்கு தெரியல. வந்தா சந்தோஷம், அப்படி வரலனா இட் வாஸ் டோட்டலி அன்ஃபேர் அப்படின்றது நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ போட்டபடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்னைக்கு 3 இண்டிவிஜுவல் தான் முடிஞ்சிருக்கு. ஓகே, 3 இண்டிவிஜுவல் முடிஞ்சிருக்கா, அப்போ 9 டான்ஸ் முடிஞ்சிருக்கு. அப்போ இன்னும் மிச்சம் இருக்கிறவங்களுக்கு எங்க, மிச்சம் 7 பேருக்கு டான்ஸ் இருக்கு. இன்னும் ஒரு டியூவல் டான்ஸ் 7 பேர் இருக்கு. அப்போ 14 டான்ஸ் நாளைக்கு முடிச்சிருவீங்களா? இது டோட்டலி அன்ஃபேரா இல்லை? ஸோ அதில் வந்து இவங்க ஏதோ பிளான் பண்ணி இவங்களை தள்ளி வைக்கணுன்றதுக்காக பண்ணாங்களோ? ஏன்னா அவங்க எதிர்பார்த்த 5 பேரை மட்டும் ப்ரொமோட் பண்ணிட்டு இந்த 3 பேரை ஒதுக்கி வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது மக்களே. இது டோட்டலி அன்ஃபேர் ஃபார் முத்துக்குமரன், ஜாக்லின், தீபக் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறேன். ஒன்று. அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, 2 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. அதான் கில்லி படத்துல அப்படி போடு போடு போட்டு அந்த பாட்டுக்கு, அந்த பாட்டில் வரிகளுக்கு ஏற்ற மாதிரி போட்டு தாக்கணும் இல்லையா, போட்டு கிழின்னு கிழிச்சு எடுத்துட்டாங்க. அதில் குறிப்பாக சுனிதா மற்றும் சௌந்தர்யாவோட காம்படிஷன் இருக்கு, வேற மாதிரிங்க. பின்னி படல் எடுத்துட்டாங்க. 2 பேரும் நீயா நானா பார்த்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரி அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாங்க அப்படின்றத நினைக்கிறேன். இம்ப்ரெசிவ். ஏன்னா அந்த சாங் அவளை எனர்ஜியோட வந்து ஒரு குத்து சாங் மாதிரி தான் அது. அவளை எனர்ஜியோட ஆடணும். 2 பேருமே பயங்கர எனர்ஜியோட ஆடினது பெரிய விஷயமா பாக்குறேன். அதுல குறிப்பா சுனிதா வந்து ஒரு டான்சர், அவங்களுக்கு கை வந்த கலை, அதனால ஆடி கிழிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவும் நானும் சும்மா இல்லை, நான் ஆடினாலும் மாசு தான் அப்படின்ற மாதிரி இறங்கி ஆடின ரீதியுமே பயங்கரமா இருந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா விஷால், எல்லா இடத்துலயும் விஷால் டான்ஸ் ஸ்டெப்பை போட்டு ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காருங்க. பைபிள்ல பயங்கரமா பண்ணிட்டு இருக்கார். இது ஒரு பக்கம் நடந்தது. ஸோ 2 பேருமே கலக்கிட்டாங்க, பின்னிட்டாங்க. கங்க்ராட்ஸ் அப்படின்றத சொல்லிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி தான் வச்சிருக்கலாம் போல இருக்கு. இது ஒண்ணு. அடுத்து என்ன பண்றாங்க, முத்துக்குமரன், சாச்சனா, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரயான், இவங்க 3 பேருக்கு ஏதோ வாக்குவாதம் நடந்திருக்கும் போது ரயான் வந்து கொலாபரேஷன்ற வார்த்தை, என்ன முத்து உனக்கு கொலாபரேஷன் சாச்சனாவான்ற மாதிரி இவங்க ரயான் முத்து பேசும்போது சாச்சனா வந்து ஏதோ பேசியிருக்காங்க போல. அதுக்கு ரயான் டென்ஷன், நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், நீ ஏன் நடுவில் வரான்ற மாதிரி பேசி அங்கே ஒரு டிபேட் பெருசாச்சு போல.
அப்படி பெருசாக இருக்காது. இனிஷியல் கான்வர்சேஷன் நான் பார்க்கல, வீடியோ ரெக்கார்ட் பண்ணதா. இந்த ஒரு கான்வர்சேஷன் பெருசாயிட்டு முத்துக்குமரனும் இதுவும் பேச, இந்த டாஸ்க் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி தான் நடந்தது. பேசுற டைம்ல சாச்சனை ஏதோ சொல்லி இரிட்டேட் பண்ணிருக்காங்கல்ல, அதை பண்ணிட்டே இருந்தாங்க நிறைய இதுல. சொல்லுங்க சார், இப்படி பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி இரிட்டேஷன் பண்ணிருந்தாங்க. அதுல வந்து ஒரு பாயிண்ட்ல முத்து என்ன சொல்லிட்டான், இந்த கொலாபரேஷன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க, எனக்கு அது சரிப்பட்டு வரல, இதை நிறுத்திக்குங்க அப்படின்றத சொன்ன உடனே சரி ஓகே நானும் நிறுத்திக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பயன்படுத்த மாட்டேன்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயாச்சு. அடுத்து என்ன பண்றாங்க, ஜாக்லின் நேரா வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்றாங்க, சௌந்தர்யா வந்திருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸும் வார்த்தையை புடுங்க பாக்குறாங்க, ஒரு கேள்வி கேட்டா அதுக்கான பதிலை யோசிச்சு பதில பொறுமையா கொடு, எப்படி யோசிச்சு பதில கொடுவே தவிர்த்து எல்லாத்தையும் தோன்றேன்னு சொல்லிடாத, உங்ககிட்ட இருந்து வார்த்தையை புடுங்க ட்ரை பண்றாங்க, பார்த்து இருந்துக்கோன்ற அட்வைஸை கார்டன் ஏரியால ஜாக்லின் கொடுக்குறாங்க. உடனே சௌந்தர்யா அது ஓகே, என்ன கேள்வி கேட்டா நான் சொல்லிடுவேங்க, தோன்றதெல்லாம் இதெல்லாம் பண்றது நான் சொல்லிடுவேன், அவங்க அதுக்கு தான் ட்ரை பண்றாங்க, கொஞ்சம் பார்த்து இருந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. அங்க இருந்து கிளம்பி போயாச்சு. அப்ப தீபக் என்ன சொல்றாரு, டான்ஸ்ல எதனா வந்து ஹெல்ப் என்ன சொல்லுங்க, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்பை தீபக் ஒரு பக்கம் பயன்படுத்துறாரு. இங்க இருந்து ஜாக்லின் நேரா போயிட்டு ரவீந்திரன் சார் கிட்ட சொல்லிட்டு, எல்லாம் 1000 நினைப்பானுங்க, வெளியே இருக்கவங்க 1000 பேச்சு என்கிட்ட என்ன பார்த்து சொல்லிட்டோம், நான் அதுக்கெல்லாம் ரியாக்டே பண்ண மாட்டேன், அவங்க சொல்லிட்டு போட்டோம், நான் எப்படி ப்ரூவ் பண்ண நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன், அவங்களுக்கு போய் டிபேட் பண்ணி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற அவசியம் எனக்கு கிடையாது, நான் இதுதான், நீங்க பார்த்துட்டு என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு கவலை இல்லை. இன்னொன்னு சொல்லட்டுமா, ஆனா உங்களை முன்னிறுத்தி உங்களை ஏதோ ஒன்று செய்யறாங்க பாருங்க, எப்படி முத்துவை நினைச்சாங்களோ அதே மாதிரிதான் உங்களை நினைக்கிறாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரவீந்திரன் சொல்ல உடனே, ஏமா முத்துவை நாங்க நினைக்கலமா, நீங்க நினைக்க வச்சுங்க அப்படின்னு. இல்ல பாய்ஸ் கேம்ல இருக்கும்போது முத்துவை டாமினேட்டா நினைக்கிறது பாய்ஸ், அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் போது, இல்ல நீங்க 50 நாள் கழிச்சு என்ன பண்ணீங்க, நான் அதை சொல்ல வரல ப்ரோ, இங்க கேளுங்க, இப்ப நீங்க வந்திருக்கீங்க 7 பேர் உங்களை முன்னிறுத்தி கேம் விளையாடுறாங்க ப்ரோ, அதை நீங்க தெரிஞ்சு ஆடுங்க ப்ரோ, உஷாரா இருங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி ரவீந்திரன் சொல்லும் போது, தெரியுமா உங்க பக்கம் அடிச்சாலும் எனக்கு அடியும், இப்ப எல்லாமே இருமுனை கத்திகளா மாதிரி எனக்கு ஒட்டுமொத்தமா அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது, நான் தெளிவா தான் இருக்கேன், அதை எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணும் அதை பக்காவா பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஓப்பனா சொல்லிட்டு, சரி ப்ரோ பண்ணுங்க ப்ரோ நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஜாக்லின் போயாச்சு. இதுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, சாச்சனை ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காங்க போல வெளியே அந்த ரயனோட இஷ்யூல. அப்போ என்னன்னா ஒரு பக்கம் ப்ரொமோட் அந்த கொலாப் மேட்டை வந்து ஏதோ ரயன் சொல்லியிருக்கா போல, அது சாச்சனை ஏதோ பேசிட்டு, நீங்க கூட தானே வெளியே காசு கொடுத்துட்டு வந்திருக்கீங்களோ, காசு இது பண்ணிட்டு வந்திருக்கீங்களோன்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து ஜாக்லினை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அதை வந்து ரவீந்திரன் சார் கிட்ட வந்து கேட்குறாங்க, இப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசலாமா, காசு கொடுத்துட்டு போயிட்டேன், காசு இந்த மாதிரி பண்ணிட்டு போனேன்னு பேசலாமா ப்ரோ, அது பேசுறது ரொம்ப தப்பு தானே, அது எப்படி பேசலாம், அவங்க இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு இது இருக்கா, ரைட்ஸ் இருக்கா அப்படின்ற கேள்வி ஜாக்லின் கேட்குறாங்க. நீங்க என் கேம்ல ஒரு ஃபிளாஸ் இருக்கா, கேம்ல இது இருக்கா, அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி கேள்வி கேட்க, அனைத்து உரிமைகளும் இருக்கு, எல்லாமே இருக்கு, நிகழ்வுகளை பேஸ் பண்ணி பேஸ் பண்ணுங்க, அது 100% ப்ரூஃப் இருக்கா, ப்ரூஃப் இருந்து பேசினா பரவாயில்ல, ப்ரூஃபே இல்லாம ஒரு விஷயத்த உங்களுக்கு அசம்ஷன் வரதோ பெர்ஸ்பெக்டிவ் வரதெல்லாம் எப்படி தோன்றலாம் பேச முடியுமா, தோன்றலாம் கேட்க முடியுமா, அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்றத நான் அவங்க கிட்டே சொல்லிட்டேன், ஆனா இந்த மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப தப்பா இருக்குன்றது ஜாக்லின் எனக்கு ஓப்பனா அடிக்கிறாங்க. இல்ல நீ எதனா ட்ரை பண்ணி இதெல்லாம் இது பண்ண ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ற, இல்ல என்ன சொல்ல வர அப்படின்னும் போது, எனக்கு அவங்க நிகழ்வுகளை சொன்னாலும் நான் பேசி புரிய வைப்பேன், ஓகே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இந்த மாதிரி அன்வான்டா பேசுறது எல்லாமே பேசணுன்றதுக்காக பல விஷயங்கள்லாம் பேசினால அவங்களுக்குலாம் நான் வந்து நான் வேல்யூ பண்றதோ அவங்களுக்கு இது பண்றதோ இல்லை, கம்முன்னு அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு போறது தான் ப்ரோ என் வேலை, அதை மட்டும் தான் நான் பண்ணிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா கூப்பிட்டு ஜாக்லின் கிட்ட சொல்லிட்டாங்க, என்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்க நான் பேசுவேன், எனக்கு தோன்றதை நான் சொல்லுவேன், இது இப்படிதான் அப்படின்னு இல்லை, நான் வார்த்தையை புடுங்க தான் ட்ரை பண்ணுவாங்க, கொஞ்சம் உஷாரா இருந்துக்கும் தான் சொன்னேன், மற்றபடி அது உங்க விருப்பம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க, நான் உங்களை சேஃப்ல விளையாடலை அப்படின்னு, சரிம்மா நீ வச்சுக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க. இதுதான் தற்போதைய லைவ் நிலவரம். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.